வார்த்தை நேரம் கடந்து சொல்லுகிறோம். நம்ம மத்தியில பெங்களூர்ல வந்திருக்கிற சிஸ்டர் ரேணுகாங்க கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பாங்க. நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவன் தந்து அந்த வார்த்தைகளை அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார். வரவேற்போம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆலயத்துல வரும்போது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்க போறாரு. அது எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இங்க இருந்து போகும்போது வெறுமையாய் போக மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தனம் அப்படியாப்பட்ட வாக்குத்தனமா இருக்குது. பயப்படாதீங்க. தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போற ஒரு நல்ல ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கூட்டி வந்தது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்துல கூடி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்க்க ஆண்டவர் ஒரு திரும்ப எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிரதருக்காக, சபைக்காக, இங்க வந்திருக்கிற அனைவருக்காகவும் நான் தேவனுக்கு கோடி கோடியான மகிமையை செலுத்துகிறேன். ஆமா, இந்த ஒரு விசேஷமான நாள்ல தேவன் நம்மளை அழைத்து வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா. ஏன்னா ஆண்டவருடைய ஆலயம் அப்படியாப்பட்ட ஒரு ஆலயமா இருக்குது. அந்த ஆலயம் நம்ம தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேச போறாரு. ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ள வர போறாரு. ஆண்டவர் இன்னைக்கு என்ன தொட போறாருங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாமத்துக்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒரே வசனம் தான் ஆண்டவர் சொல்ற ஒரு வசனம். சங்கீதம் 37 1, 2, 3, 4 வரை 5 வரைக்கும் ஒருத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 37. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே, நியாயப்படி செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு புல்லை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையா இருக்கிற தேவனே, அப்பா இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த இந்த ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற அனைவருக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நீங்கள் பேச போறதற்காக நன்றி அப்பா. நாங்க இல்ல ஆண்டவரே, என்னிலும் என் வார்த்தை ஒன்னிலும் நிலைத்திருந்தால் நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன் சொன்ன தேவனே, இன்றைக்கு வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஆவியானவர் நீங்களா இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே எங்களோட கூட இருந்து அப்பா நீங்க பேச போற இந்த நல்ல அற்புதமான இந்த வேலைக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். தேவனே, நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு தாவீதின் சங்கீதமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்தமே பொறாமை கொள்ளாதே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு பொல்லாங்கை செய்கிறவர் இந்த உலகத்துல அநேகமாய் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாங்கு செய்கிறவரை நீ எரிச்சல் அடையாதே. ஹல்லேலூயா. நமக்கு எரிச்சல் வேண்டாம். ஏன்னா இது ஆண்டவருடைய ஆலயமா இருக்குது. ஹல்லேலூயா. ஒருவருக்கு நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கலாம். மனுஷனுக்கு எவ்வளவு வாட்டி நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவங்க பொல்லாங்கு செய்யறவர் எப்படி பொல்லாங்கை செய்து கொண்டேதான் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற இந்த வேளையில பொல்லாங்கை செய்யறவர்கள் எரிச்சல் அடையாதே, கோபம் செய்யாதே, அவரு புல்லை போல வாடி போவார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல முதல் பொல்லாங்கா இருக்கிற மனுஷன் பிசாசானவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க அறுப்புண்டு போவாங்க. இந்த உலகத்துல பொல்லாதவர்கள் சீக்கிரமாய் அறுப்புண்டு போவார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, புல்லை போல அவனு சீக்கிரமாய் வாடி போவான். இன்னைக்கு ஒரு புல்லு முளைக்குது பாருங்க. அந்த புல்லு காலையில முளைக்கும் போது எப்படி இருக்குது, அதை பாக்குறதுக்கு ஒரு பசுமையா இருக்குது. ஆனா அது சாயங்காலத்துக்குள்ள என்ன ஆயிடுது, வாடி போகுது. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையும் அப்படியாப்பட்டதா இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்னைக்கு காலையில அம்மா படிச்சாங்க சங்கீதம் 114 மலைகளையும் தண்ணீர்களையும் தடகமாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நம்மிடத்துல இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு தேவனால முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஏன்னா தேவன் தான் அவருடைய சாயல்ல நம்ம எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சாயல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் என்ன செய்கிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும், பொறுமையாய் காத்துக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த ஆலயத்துல வந்திருக்கீங்க. ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம்
அற்புதம் செய்வாரு. பலருக்கும் பல பல வித்தியாசத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கொல்லாதவர்கள் இன்னைக்கு பசும் பூண்டை போல வாடி போவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 3வது வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரை நம்பி வந்திருக்கீங்க நீங்க எல்லாரும்? ஏசப்பாவை நம்பி வந்திருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இருக்கிற தேசம், இந்த தேசத்தை யாரு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு? தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல நீங்க இருக்கும்போது இந்த சத்தியமான இந்த ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தையா இருக்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகுது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் அப்படியாப்பட்ட தேவனாய் இருக்கிறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு தேவனாய் வந்திருக்கிறாரு. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில பல நன்மைகள், பல ஆசீர்வாதம். பாருங்க, தேசம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்காக ஒரு தேசத்தை ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு வீட்டை வச்சிருக்காரு, உங்க பிள்ளைகளை வச்சிருக்காங்க, உங்களுக்கு நல்ல சேவை செய்யற ஒரு கணவன் மனைவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த பட்டணம் எப்படியாப்பட்ட பட்டணமா இருக்கிறது? ஒரு பெரிய ஆசீர்வாதமான பட்டணம். அந்த பட்டணத்துல ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை மேய்த்துக்கொள். நம்ம இப்ப இருக்கிற இந்த ஒரு குடியிருக்கிற தேசம் ஆண்டவர் கொடுத்த ஒரு தேசம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சத்தியம். முதலாவது இந்த சத்தியத்தை உங்களுடைய இருதயத்துல வைத்துக் கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சத்தியத்தை மேய்த்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம சாப்பிடுற ஒரு ஆகாரம் நமக்கு என்னத்த கொடுக்குது? ஒரு பலனை கொடுக்குது. ஒரு சரீரத்துக்கு என்ன கொடுக்குது? ஒரு புஷ்டியை கொடுக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன வருது? ஒரு மிகப்பெரிய பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, சத்தியம் என்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு எப்படி ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரோ அதே மாதிரிதான் நமக்கும் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவும் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை வாய்க்க செய்வார். பாருங்க, இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவன் ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றார், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு. அப்ப உங்க இருதயத்துக்குள்ள என்ன ஆசையில வந்திருக்கலாம்? இப்ப உங்களுக்கு ஒரு வியாதியில வந்திருக்கலாம், ஒரு கடல்ல வந்திருக்கலாம், ஐயோ நான் இது ஏன்னா பல பல போராட்டங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலயத்துல வந்திருக்கிற நீங்க என்னைக்கும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா. அது எப்படியாப்பட்டது? நம்ம இருதயத்துக்குள்ள. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இருதயம் எப்படியாப்பட்டதா இருக்கு? நீங்க இருதயத்துக்குள்ள என்ன வேண்டிக் கொண்டு வந்திருக்கீங்களோ அது இப்ப நடக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ள நான் ஒரு சந்தோஷத்தை வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. அது மிகப்பெரியமான அற்புதம். இன்னைக்கு நாளைக்கு வந்திருக்கிறது, ஆண்டவர் எனக்கு இங்க இருந்து போறதுக்குள்ள ஒரு அற்புதம் செய்வார். நீங்க என்ன நினைச்சு வந்திருக்கலாம், என்ன வேண்டிக் கொண்டு வந்திருக்கலாம், அப்படியே ஆண்டவர் உங்களை நிறைவேற்ற போறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்குள்ள நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணுங்க. இந்த உலகத்துக்கு எங்க போனாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு இந்த கால வேளையில தேவனுடைய ஆலயத்துல நீங்க வந்திருக்கலாம். நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் வழி நடத்த போறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் திடமனதாய் சந்தோஷமாய் நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கணுங்கிறதா ஆண்டவருடைய ஆசையை இன்னைக்கு இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், எத்தனோ பேர் சத்தியத்தை அறிவிக்கலாம், அவங்க இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளையில கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதுல 5வது அதிகாரம் பாருங்க, உன் வழிகளை கர்த்தருக்காக ஒப்புவித்து விடு, அவர் மேல் நம்பிக்கையா இரு, காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண போகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இன்னைக்கு இந்த இடத்துல வெளிப்பட போது நீங்க இங்க இருந்து போறதுக்குள்ள உங்களுடைய இருதயத்தில் உள்ள வாஞ்சைகள், உங்க இருதயத்துக்குள்ள உள்ள அற்புதங்களை இன்னைக்கு ஆண்டவர் செய்யக்கூடாது. ஏன்னா கர்த்தர் மேல் நீங்க பாரத்தை வைங்க, ஆண்டவருடைய வாக்குத்தலை சொல்லியிருக்கு. அப்ப உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வச்சிடுங்க. ஏன்னா அவர் தான் நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற. இன்னைக்கு மனுஷன்கிட்ட சொல்லலாம், மனுஷன் ஒரு வாட்டி கேட்பாங்க, 2வது வாட்டி கேட்பாங்க, ஆனா 3வது வாட்டி உங்களை தள்ளி விட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் வழிகளை அவருக்காக ஒப்புவித்து விடு. அவர் மேல் நம்ம இன்னைக்கு மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை விருதா போகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் மேல் வைக்கிற நம்பிக்கை எப்பொழுதும் அற்புதமாய் கொடுக்கும் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனால தாங்க நம்ம இன்னைக்கு எல்லாரையுமே பார்க்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு ஏசப்பா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார்.
செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏன்னா உங்களுடைய காரியம், ஏன்னா யாருகிட்டயுமே சொல்ல முடியாது, புருஷன் மனைவிட்ட சொல்ல முடியாது, பிள்ளைங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஆனா கர்த்தராயிருக்கிற ஆண்டவர்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை வைக்க ஆண்டவர் உதவி செய்வார். அதுதான் சொல்றாரு, உன் வழிகளை கர்த்தருக்காக ஒப்புவித்து விடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவனா இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம நம்பிக்கை இருக்கிறதுனால தாங்க ஆண்டவர் கிட்ட வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை நமக்கு ஒரு விடுதலையா கொடுக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் நம்ம மறக்க கூடாதுங்க. இன்னைக்கு உலகத்தார பின்னாடி நம்ம போறதுக்கு ஆண்டவர் நம்ம வைக்கல. ஏன்னா கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நாளா இருக்கிறாரு. கர்த்தருங்கும் போதேங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்கு. இன்னைக்கு அம்மா சொன்னாங்க, நான் ஊருக்கு நாங்க 4 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எங்க குடும்பத்துக்குள்ள வர முடியாது, ஏன்னா விக்கிர ஆராதனை செய்யறவங்க அநேகம் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கும் பயப்படாதபடி கர்த்தர் இன்னைக்கு அம்மாவை அழைத்து வந்திருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ஆண்டவருடைய திட்டமா இருக்கலாம். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நாளும் இந்த இடத்துல வந்து என்னால நிக்க முடியல, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை நிக்க வச்சிருக்கிறாருன்னா அது இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதமா இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தெரிஞ்ச தேவன் வாக்கியம் இருக்குதுங்க. ஏன்னா எரேமியா 1:5 ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் கண்ட தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய தாய் வயிற்றுல இருக்கும் முன்னே நம்மள தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து தேவனை நாம் எப்படி சந்தோஷமாய் நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் எங்க போனாலும் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை நடக்குதுங்கிற ஒரு விசுவாசத்துல நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துக்காக வந்திருக்கலாம். நீங்க எங்க இருந்து போகிறதுக்குள்ள உங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வியாதிகளை ஆண்டவர் மாற்ற போடுகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு நோக்கத்தை ஆண்டவர் இன்னைக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு முதல் என்ன வேணும்? அவர் மேல் காரியத்தை ஒப்புவித்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சகலத்தையும் செய்த தேவனா இருக்கிறார். வான பூமி இந்த எல்லாத்தையும் படைத்த தேவன். அவர் உன்னதமான தேவன், அவர் பரிசுத்த உள்ள தேவன், அவர் அற்புதம் செய்ய தேவன். அவரால முடியாத காரியம் இந்த இடத்துல ஒண்ணுமில்ல. நீங்க எத்தனையோ கோயில் குளத்துக்கு போயிருக்கலாம், எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கலாம், ஆனா இந்த ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள கிடைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க இயேசு சாமிக்குள்ள வந்திருக்கிற இந்த ஒரு மனமகிழ்ச்சி தாங்க உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல விடுந்து போகும்போது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஆண்டவர் என்னோட பேசுவாருங்கிற ஒரு வைராக்கியத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்டிப்பா நீங்கள் இந்த இடத்தை விட்டு போறதுக்குள்ள உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். இது எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசத்தோட காத்துருங்க. தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனா இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் நம்ம நினைத்து பார்க்கணுங்க. அவரு அளவில்லாத ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறாரு. நீங்க கூப்பிட்டா உனக்கு நான் பதில் கொடுப்பேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. அப்ப ஆண்டவருக்குள்ள ஜெபிக்கும் போது ஒரு மன மகிழ்ச்சி தாங்க நமக்கு முக்கியமா இருக்குது. அந்த சந்தோஷம் நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வாரு. அதுக்கு உங்களுடைய இருதயம் என்ன படணும்? ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய காரியத்துல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் நம்ம நினைத்து பார்க்கணுங்க. ஏன்னா பாருங்க, ஒரு அழகான பட்டணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த பட்டணத்துல வீட கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. நமக்கு தேவைகளை எல்லாத்தையும் எவ்வளவு நேர்த்தியாய் அற்புதமாய் செய்து கொடுக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனா இந்த சத்தியம், இந்த வேதகாமத்தை நீங்கள் கையில எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜாக்கள் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நம்ம ராஜாவுடைய வீட்டுல வந்துதான் நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிற ராஜா இந்த இடத்துல வந்திருக்கும் போது நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையிலே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சொஸ்தப்படுத்த போறாரு. விசுவாசமா இருங்க. இது பிலிப்பியர் 4:4 ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த வசனத்துக்கு கொஞ்சம் எடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 4:4 கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஆமென், ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அந்த இடத்துல என்ன சொன்னாரு? உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு வேண்டுதல் வைங்க, கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொன்னார் பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு பாருங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படியா இருக்குது? ஒரே வார்த்தையா இருக்கு. நீங்க என்ன தேவைகளோ அதை பாடுங்க. அதுல 6 படிங்க சிஸ்டர். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதனைகளால் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும்
தேவனுக்கு தெரியப்படுத்தும். ஆமென். நம்ம பாருங்க, நீங்க வந்திருக்கீங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் இருங்கள், எல்லாவற்றையும் பிரார்த்தனையோடும் சோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவைகளுக்காக நீங்க வந்திருக்கலாம். அதுக்கு என்ன வேணும்? முதலில் ஜெபம் வேணும். அந்த ஜெபத்தை எப்படியா செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். அப்ப நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க தெரியப்படுத்துறீங்க. ஆண்டவருடைய வசனம் இருக்கு, முன்னமே தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்காய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க, உங்கள் ஜெபத்துல விண்ணப்பத்தோட சோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் சொல்லும் போதுதான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உங்களுடைய ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஒரு விசுவாசம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்படியாப்பட்டதா இருக்கு. நீங்க என்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு மனுஷர்கிட்ட தெரியப்படுத்த முடியாது. இப்ப என்கிட்டே நீங்க சொல்ல முடியாது. ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம், சிஸ்டர் எனக்கு இந்த காரியம் இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஜெபத்தை எப்படி பிரார்த்தனையோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா உங்களுடைய மன கஷ்டங்கள் தேவனுக்கு தெரியலாம், ஆனா மனுஷனுக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா உங்களை உண்மையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பிரார்த்தனை எப்படியா செய்யணுமா? சோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு நீங்க சொல்லும் போது ஆண்டவர் மிக மிக பெரிய ஒரு நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. அதுக்குதான் தேவனுடைய ஆலயம் என்கிறானே ஒரு சந்தோஷமான ஒரு ஆலயம். ஆண்டவருடைய ஆலயம் ஒரு மகிமையின் ஆலயமா இன்றைக்கு நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் அப்ப சொல்றாரு தேவன், அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைக்குள்ள கிறிஸ்துவ இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்ப உங்களை ஆண்டவருக்குள்ள உங்க விண்ணப்பத்தை வைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தேவ சமாதானத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சமாதானம் இல்லைன்னா நம்ம இத்தனை பேர் வந்து குந்தி ஆராதிக்க முடியாதுங்க. ஏன்னா தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு சமாதானத்துக்கும் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டோம்னா அது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஜீவனுங்க. ஹல்லேலூயா. அந்த ஜீவனை கொடுத்த தேவனை தான் இன்னைக்கு நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எல்லா இடத்துலயும் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு ஆண்டவர் எதுக்கு சொல்றாரு? ஜெபத்துக்கு தாங்க ஆண்டவர் முதல் பலனை கொடுக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா நம்ம விழுந்து போயிடுவாங்க. நிஜமா சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யறாருன்னா, இன்னைக்கு பிரதர் இந்த இடத்துல 3 வருஷ காலமாய் ஊழியம் செய்கிறாருன்னா அது ஆண்டவருடைய கிருபை தாங்க. ஆண்டவருடைய கிருபை இல்லாம இந்த இடத்துல எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்திருக்குது, எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் சோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு பிரதர் தெரியப்படுத்தி கொண்டு இருந்த காரணத்தால இன்னைக்கு ஆண்டவரை இந்த இடத்துல அவங்கள ஒரு மகிமையின் மகனாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு சத்தியத்தை அறிவிக்கிற மகனாய், அநேகருக்கு ஊழியத்தை அறிவிக்கிற மகனாய் பல இடத்துக்கு போறாங்க, பல இடத்துக்கு வராங்க. பாருங்க, போக்குல வரத்துல தேவன் அற்புதமாய் மகனை நடத்தி கொண்டு வராரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை எல்லாரையும் பார்க்க எவ்வளவு ஒரு சந்தோஷம், எத்தனை ஒரு சந்தோஷம். ஒரு நாள் சொன்னாங்க 2 பேர் 4 பேர் ஆராதிக்க வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது அநேகரை தேவன் அழைத்து வந்திருக்காரு. நான் அங்க இருந்து கூட ஜெபிப்பேன் ஆண்டவர். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலயமும் அது நம்பத்தாங்க. நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வல்லமையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய சபைக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொன்னாங்க, அநேகருக்கு ஜெபிக்க சொல்லிருக்காங்க. அப்ப நமக்குள்ள ஒரு வாஞ்சை வரணும், நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். அப்ப எல்லாத்தையுமே பிரார்த்தனையால மட்டும்தான் நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு பிரேயருக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேரு கடமைக்காக ஜெபிக்கிறாங்க, வராங்க, வந்தவனமே அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்தவனமே அற்புதம் நடக்கணும் முடியுமாங்க? இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தையுடனே பேசிட முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களையும் எங்களையும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. அந்த திட்டம் எப்ப ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்காரோ அப்பதான் அந்த ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசம் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் என்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்கலாம். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா நம்ம என்னங்க வாழ்க்கை? இன்னைக்கு பலருக்கும் பல போராட்டங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்கு, கடன்கள் இருக்கு, வியாதிகள் இருக்கு. அதுல எல்லாத்தையும் இருந்து போறாங்க. ஆனா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, ஒரு 5 நிமிஷம், ஒரு நாள் 2 நாள், அவ்வளவுதான். இன்னைக்கு பாருங்க, எங்க ஊர்ல ஒரு பஸ் டிரைவரா, அவர் பாருங்க நல்லா இருந்தாரு, திடீர்னு இருந்துட்டாரு. என்னத்துக்கு அவர் எடுத்துட்டு போயிட்டாரு? ஒண்ணுமே இல்ல. பாருங்க, அந்த குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கு. ஆனா
ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன். உங்களுடைய இருதயத்தை மட்டும் நீங்க ஆண்டவருக்காக கொடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருக்காக உங்களை இருதயத்தை கொடுத்தா ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களை ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அழைத்து வந்த இந்த ஒரு ஆலயம் ஒரு மகிமையின் ஆலயமா இருக்குது. இன்னைக்கு அநேக சந்தோஷம் இருக்குது, அநேக ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போகும்போது உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு நீங்க போறதுக்குள்ள உங்களுக்கு வியாதி ஆண்டவர் சுகப்படுத்த போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் நம்ம என்ன செய்யணும்? ஆத்மாவுல தேவனை ஆராதிக்க போகணும். ஹல்லேலூயா. அந்த ஆத்மா தேவன் செய்த நன்மையை நினைச்சு நினைச்சு என்ன செய்யணும்? நம்ம துதித்துக் கொண்டே இருக்கணும் எப்பொழுதும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாமல் தேவனை கொண்டாடுங்கள், இடைவிடாமல் தேவனை ஆராதிங்கள். ஏன்னா அவரு நம்மளை தப்புவிக்கிற வல்லமை உள்ள தேவன் இந்த இடத்துல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு வல்லமையான கரம் ஆண்டவர் நம்மளை தொட போறாரு. இன்னொரு ஒரு அல்ப சொற்ப டைமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனம், எனக்கு ஆலோசனை ஆண்டவர் மார்க் 5ஆம் அதிகாரம் 25 எடுத்துக்கங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மார்க்ல சுவாசனை 5. ஹல்லேலூயா. 5:25 படிங்க சிஸ்டர். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாயிரம் குணமுடியாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை அருவம் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அருமையான ஒரு வசனம் பாருங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தார். பாருங்க, இன்னைக்கு அநேக வியாதியால எத்தனை பேர் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த ஸ்திரீ எப்படியாப்பட்டவள்? அநேக 12 வருஷம் பாருங்க. இது ஆண்டவர் சொல்றாரு, இது தீட்டான ஒரு காரியம்னு சொல்றாரு. அவ பாருங்க, அநேக வைத்தியரால பாருங்க, நமக்கு ஒரு நிமிஷம் ஒரு தலைவலி வந்தா நம்மளால தாங்க முடியல இல்லையா? ஆனா அந்த பொண்ணு என்ன, அந்த ஸ்திரீ எப்படியாப்பட்டவளா இருக்கா? 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயா இருக்கிறார். பாருங்க, அந்த உதிர போக்கு நிக்காம எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டிருக்கா பாருங்க. அவளுக்கிட்ட இருந்த அத்தனையும் வித்து, அவங்க ஆஸ்தி அந்தஸ்து பணம் எல்லாமே அவளுக்கிட்ட இருந்தது. ஆனா அவளையும் வித்து பார்த்திருக்கிறா. ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு வியாதி வந்த போது நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம். அந்த ஆஸ்பத்திரியில வியாதி இல்லைன்னா ஒருத்தர் என்ன செய்யறாங்க? மரணமே அடைஞ்சிடறாங்க. இன்னைக்கு பாருங்க, அவங்க தலைவேதனைன்னு போனாங்க, இறந்துட்டாங்க, திரும்ப வர முடியல. ஆனா ஆண்டவர் பாருங்க, 12 வருஷம், 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 12 வருஷமா இருந்த ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சாரு? இன்னைக்கு ஏசப்பா வருவாரு. இன்னைக்கு ஏசப்பா சத்தியத்தை அறிவிக்கிறோம். இன்னைக்கு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஸ்திரீ பாருங்க, இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறார். முதலாவது பாருங்க, பணம் போச்சு, ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா அவருடைய வியாதி மாறவே இல்லை. பாருங்க, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் நீங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு சபை நடக்குது, இந்த இடத்துல போனா ஒரு விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு விசுவாசத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படியாய் அந்த ஸ்திரீ என்ன செஞ்சா பாருங்க, இயேசு சுவாமியினுடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவளுக்குள்ள பின்னதாக வந்த அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா அநேக திரளான ஜனங்களுக்கு மத்தியத்துல நின்று கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இந்த ஸ்திரீ என்ன செய்கிறார்? இயேசு சுவாமி வருகிறார் என்று ஒரு கேள்விப்பட்டால். ஹல்லேலூயா. அப்ப இயேசு இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஸ்திரீ வரா பாருங்க. அப்ப வந்து என்ன செய்யறார் பாருங்க, உடனே அவளுடைய உதிரத்தின் பாருங்க, இயேசு சுவாமியுடைய வஸ்திர இந்த டிரெஸ் இருக்குன்னா, இப்ப இத பிடிச்சி ஒரு முனைய பிடிச்சி தொடுறாங்க. தொட்ட உடனே ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டார், எனக்குள்ள இருக்கிற ஒரு வல்லமை அவளுக்குள்ள இறங்குனது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்குள்ள வந்தா உங்களுடைய வியாதி மறைஞ்சிடும். அது பாருங்க, 12 வருஷமா உள்ள பெரும்பாடு ஸ்திரீ பாருங்க, எல்லாத்தையுமே விட்டுட்டா. லாஸ்ட்ல தரித்திரியனா இருந்தால், ஆனாலும் அவளுடைய உதிரப்போக்கு நிக்கவே இல்லை. ஊரு ஜனங்கள் எல்லாம் திட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, ஒரு வீட்டு காரியத்துல இருக்கலாம், ஏன்னா அது தீட்டான ஒரு காரியம்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்திரீ நான் போய் ஏசப்பா வஸ்திரத்தை தொட்டா
போனாலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது பாருங்க. அப்ப அந்த வஸ்திரத்தை தொடும்போது ஆண்டவருடைய வல்லமை ஹalleluya பாருங்க, அந்த வல்லமை அந்த மகளை தொட்டது ஹalleluya. அப்ப சொல்றா பாருங்க, உடனே அவளுக்குள்ள பாருங்க 12 வருஷம் தீராத அந்த உதிரை போக்கே ஹalleluya. இயேசுசாமி ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு விடுதலை, அந்த நிமிஷமே விடுதலையை கொடுத்தார் ஹalleluya. அப்ப ஆண்டவரால முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. 12 வருஷமாய் தீராத இருக்கிற ஒரு சிதினுடைய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் மாத்தினார் பாருங்க. அப்ப 12 சீசர்மார்கள் நிக்கிறாரு, அந்த இடத்துல எல்லாரும் கேட்கிறாங்க ஆண்டவரே. அப்ப சொல்றாரு, உடனே ஆண்டவர் அந்த தொட்டது யாருன்னு பாக்குறாரு, அந்த சுத்தி மொத்தம் பாக்குறாரு. ஏன்னா அது தீட்டான வியாதி. அவ ஏசப்பா அந்த இது பட்டையை தொட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு விடுதலை ஆயிடுச்சு பாருங்க. ஏசப்பா டிரெஸ் தொடும் போதே விடுதலை நடக்கும் போது, இன்னைக்கு ஏசப்பா இந்த இடத்துல வந்திருக்கிறாருங்க போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும் பாருங்க ஹalleluya. அப்ப ஆண்டவர் வல்லமையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் பாருங்க ஹalleluya. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சீசர்களுக்கு மத்தியத்தை சொல்றாரு, அவங்க திரளான கூட்டங்கள் ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த நெருக்கத்திலையும் என்னை வந்து தொட்டது யாருன்னு கேட்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவளுக்கு ஒரு பயம், அது தீட்டான காரியம் இல்லையா, அதனால அவ பயந்து நடுநடங்கி தூரமாய் போய் நிக்கிறா. ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு என்னை யாரோ தொட்டிருக்காங்க. ஏன்னா ஆண்டவருக்குள்ள இருந்த வல்லமை அவளுக்குள்ள போச்சு. அப்ப அந்த வல்லமை அவளுக்குள்ள போகும்போது உடனே அந்த உதிரை போக்கை மாற்றி விட்டார் ஹalleluya. பாருங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் உங்களுக்குள்ள வரும்போது இந்த இடத்துக்குள்ள வியாதி, இன்னைக்கு அநேகர் வியாதியால தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கால் வலிங்கிறாங்க, தலை வலிங்கிறாங்க, பல பல வியாதிகள் இந்த உலகத்துல. இன்னைக்கு பிரதர் சொன்ன மாதிரி கொரோனாவுக்காக திரும்ப கொரோனா வருது இந்த உலகத்துல பாருங்க. மாற்றி 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 வியாதிகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, அந்த சிறியை தொட்ட ஒரு நிமிஷம் கூட இல்ல பாருங்க, அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே ஹalleluya தேவன் அவளுக்கு உதிரை போக்கை மாற்றினார் ஹalleluya. இன்னைக்கு உங்களுடைய வியாதியில வந்திருக்கலாம், எந்தெந்த ப்ராப்ளத்துல வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் இந்த இடத்தை விட்டு நீங்க போகிறதுக்குள்ள ஏசப்பா என்ன தொட்டாருங்கிற ஒரு மகிமையின் கரம் உங்களை தொட போகுது ஹalleluya. அதை விசுவாசத்தோட காத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு அவளுக்கு செய்த 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள சிறிய தொட்ட தேவன் இந்த இடத்துல இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது ஹalleluya இயேசு என்னை தொடுவார், இயேசு என் உள்ளத்துக்குள்ள வருவார் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை நீங்க வைங்க. அந்த சிதி பாருங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க, திரும்பி ஆண்டவரை பார்த்தவனே அவளுக்குள்ள ஒரு பயம் நடுக்கம் வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு ஏசப்பாக்குள்ள வரும்போது ஒரு பயம் நமக்குள்ள வரணும் ஹalleluya. ஏன்னா அவரு ராஜாவுடைய தேவனா இருக்கிறார், அவரு மகிமையின் ராஜாவாக இருக்கிறார் ஹalleluya. அவரை பார்க்கணுங்கன்னா சர்வசாதாரணம் இல்லைங்க. நம்மளுடைய இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கணும். அவ பயந்து பாருங்க, எல்லா ஜனமும் அவளை அவங்கள பாருங்க. இது 32 இதை செய்தவனை காணும்படிக்கு அவனை சுற்றி பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து அந்த சிதி பாருங்க, அவளுக்குள்ள ஒரு விடுதலை நடந்துருச்சு. அதை எப்படி அறிவிக்க முடியுங்கிறத ஒரு போராட்டத்துல அவ இருந்திருக்கிறா. அவ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத இருந்திருக்கிறா. ஆனா ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு. அதுல 14ஆம் அதிகாரம் சொல்லுது, அவர் அவளை பார்த்து, மகளே ஹalleluya உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை சுகமாயிருக்கும் ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் சமாதானத்துல இருக்கிறீங்க ஹalleluya. இன்னைக்கு என் வியாதி மாற போகிறது, நான் இங்க இருந்து போறதுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவர் கொடுப்பார் ஹalleluya. அந்த ஒரு விசுவாசம் அந்த மகளுக்குள்ள அப்படியாப்பட்ட விசுவாசம் இருந்தது. ஏன்னா ஏசப்பா அங்க வந்திருக்கிறாரு, இன்னைக்கு என்னோட பேசி கொண்டிருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்ய போறாருங்க ஹalleluya. நம்பிக்கையோட இருங்க. இன்னைக்கு உங்களுடைய வேதனை நீங்கி சுகமாய் நீங்க வாழ போறீங்க ஹalleluya. ஏன்னா ஆண்டவர் பாருங்க அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, உன் வேதனை நீங்கி உன்னை ரட்சித்து பாருங்க, நீ சமாதானத்தோடு போ. இன்னைக்கு இயேசு சாமிக்குள்ள நீங்க வந்திருக்கிற இந்த ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள ஒரு மகிமையை கொடுக்க போகுது ஹalleluya. இன்னைக்கு உங்களுடைய வேதனை மாறிடுச்சு, உங்களுடைய வியாதிகள் மறைஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன வேதனையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஏசப்பா அந்த இடத்தை விட்டு போறதுக்குள்ள என்னை தொட்டார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வைங்க ஹalleluya. அப்படிதான் அந்த சிதி ஒரு விசுவாசம் உள்ளவளா இருந்தால் பாருங்க. நம்ம யோசிக்கலாம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷமாய் பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய எப்பயுமே அவளுக்கு உதிர போக நிக்காம இருக்கு. ஆனா இயேசு என்கிற ஒரு ஜீவன் வந்தப்ப அவளுக்குள்ள பாருங்க ஒரு மிக பெரிய ஒரு சமாதானம் ஆண்டவர் கொடுத்தாரு. அவளுடைய வேதனையை ஆண்டவர் நீக்கினார் ஹalleluya. இன்னைக்கு உங்களுடைய வேதனையும் ஆண்டவர் நீக்குவாருங்க, பயப்படாதீங்க. ஏசப்பா ஆலயத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் சந்தோஷமா இருங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருங்க, மன மகிழ்ச்சியா இருங்க, அவரு உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். என்ன விஷயமா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. ஏசப்பா கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பாவால நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவரை பார்க்க அந்த இடத்துல வந்திருக்கிறோம். அந்த சிதி என்ன செஞ்சா? ஏசப்பாவை கேள்விப்பட்டாள். இப்ப நான் சுவார்த்தனை சொல்றேன், நீங்க சொல்றீங்க வாங்க சர்ச்சுக்கு போலாம், அங்க உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு எதுக்கு கூப்பிடுறீங்க? உங்களுடைய நம்பிக்கை தேவன் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசமே அந்த மகளுடைய வாழ்க்கைய மாட்டி போச்சு பாருங்க. ஹல்லேலூயா. காசு இருந்தது, பணம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது. இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன நினைக்கிறாங்க? பணம் தான் பெருசுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பணம் எவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு உதவி செய்யுங்க. பணம் எல்லார்கிட்டையும் அந்த பணத்தையே படைத்த தேவன் உங்களோட இருக்கிறாருங்கிறத ஜனம் எவ்வளவோ பேர் மறந்து போறாங்க. இன்னைக்கு பணம் இருந்தா நான் எதையும் சாதிப்பேங்கிற ஒரு இது இருக்கு. இன்னைக்கு பாருங்க, வியாதி வந்துருச்சுன்னா அந்த பணம் எல்லாம் எங்க போயிடுது? ஆஸ்பத்திரிக்கு செலவழிஞ்சிருது. ஆனா இயேசுசாமி என்கிற ஒரு நாமத்தை நீங்க கேள்விப்பட்டு வந்திருக்கிறீங்க. அதனால ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மன கஷ்டமா இருக்கலாம், பாரமா இருக்கலாம், எத்தனை ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், வீட்டுல ப்ராப்ளமா இருக்கலாம். ஆனா ஆண்டவரை கேள்விப்பட்டு வந்த உங்களை இந்த இடத்துல ஒரு அற்புதமாய் மாற்றி ஆசீர்வாதத்துல கொடுக்கிற தேவன் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிச்சிருது. ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன வேணும்? ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு விசுவாசம் வேணும். தேவன் ஆலயத்துக்குள்ள வரும்போது ஒரு நம்பிக்கை இருந்தாவே அது மிக மிக பெரிய ஒரு அற்புதத்துல நடக்கிற ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையே சமாதானம் இல்ல. எங்கத்துக்காக தான் சொல்றாங்க, எனக்கு சமாதானமே இல்லைங்க. பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அந்த பணம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, ஆடம்பரமா சுத்துறாங்க, போறாங்க. ஆனா சமாதானம் இல்லாத வாழ்க்கை இருக்குங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிற நோக்கம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. முதலாவது உங்களுக்கு என்ன தேவைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறாருங்க. மறுபடியும் சொல்றாரு, ஒன்றை குறித்து கவலைப்படாதே, எல்லாவற்றையும் உங்களுடைய விண்ணப்பத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா ஆண்டவர் நீங்க தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க தெரியப்படுத்தும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நீங்க கேள்விப்பட்ட இடத்துல வந்திருக்கிற நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய சமாதானம் உங்களுக்குள்ள கிடைக்குங்க. ஏன்னா தேவனுக்கு பேரு சமாதானம் உள்ள பிரபுன்னு பேர் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல படைத்த ஒவ்வொருவரும் பாருங்க அவருடைய சாயல்ல தாங்க நம்ம இருக்கிறோம். நம்ம சாயல் அல்ல, அவரு நம்மளை படைத்திருக்கிற சாயல். இது மிக மிக பெரிய ஒரு விலையேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருக்குதுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நான் நினைத்து பார்ப்பேன் இந்த வசனம் எனக்கு ரொம்ப. ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு நான் எத்தனை பேர் சொல்லுவாங்க, இப்ப நான் ஜெபித்த அத்தனை பேருக்கும் எங்களுக்கு வியாதி இருக்குதுங்க, கால் வேதனை, கை வேதனை, தலைவேதனை, பல போராட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு எங்கேயோ போயிருக்கிறேங்க. என்கிட்ட நான் ஜெபிக்க சொல்லும்போது கேட்டுட்டாங்க, நான் இந்த பாருங்க மாரியாய் கோயிலுக்கு போயிருக்கேன், சமயபுரம் நடந்தே போயிருக்காங்களாம், நடந்து போய் பால் கொடுதான் எடுத்துருக்காங்களாம். ஆனாலும் எனக்கு சமாதானம் இல்லைங்க, என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை தீரலங்க. அப்ப எதுக்கு போறாங்க? யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப ஆண்டவருக்குள்ள வருகிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம். அவங்க அங்க போய் அவங்களுக்கு திருப்தி இல்லைங்க. அப்படிதான் என்கிட்ட ஒரு டைம் கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க ஜபத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்களா? அது என்ன சொன்னாங்க, நடந்தே போயிருக்காங்களா, நடந்தே போயிருக்காங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி சொல்ல கிடையாது. ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இன்னும் ஜீவமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையை செய்கிற தேவனா இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம வந்திருக்கும் போது இந்த ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் தேவன் கொடுத்திருக்கிறாரு. இப்ப நீங்க சந்தோஷம் இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா? குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அப்ப அந்த போராட்டத்தை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு தேவன் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தை கேள்விப்பட்டாவே நமக்கு சந்தோஷம் தாங்க. பாருங்க, அவருக்குள்ள எந்த ஒரு இதுமே இல்லைங்க. அவர் உண்மையான தேவனா இருக்கிறாருங்க. அவரை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நமக்குள்ள நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை வந்துகிட்டே இருக்கு எப்பொழுது. ஏன்னா அவர் சமாதானம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சிதிக்கு கொடுத்த விடுதலை உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போற. 12 வருஷம் தீராத இருக்கிற அந்த ஒரு வியாதியை இயேசுசாமி விடுதலை கொடுத்தது போல இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக மிக பெரிய ஐஸ்வர்யத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் உங்களை
ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் இன்னும் பலரையும் வெளிப்படுத்துக. 38 வருஷமாய் கடந்த ஒரு மனுஷன், 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 38 வருஷ காலம் ஒரே மண்டபத்துல கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை பாருங்க. அவனுக்கு மனசு இருந்தாலும் எழுந்திருச்சு போக முடியல. அங்க பெத்தஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கு, அதுல 5 மண்டபம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த 5 மண்டபத்துல யாரு அந்த இடத்துல அந்த குளத்துல வந்து கலக்குறானோ, தூதர் வந்து இறங்குறாரோ, அவனுக்கே முதல் விடுதலைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப அந்த இடத்துல அந்த மனுஷன் என்ன செய்யறாரு? 38 வருஷ காலமாய் ஒரே மண்டபத்துல கிடக்குறாரு. பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் 38 வருஷ காலம் கிடந்தா என்னங்க உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எதுவுமே இல்ல. 38 வருஷம் வியாதியில படுத்திருந்தா அவங்களுடைய வாழ்க்கை எப்படியா போயிருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்மளால ஆஸ்பத்திரியில 2 நாள் போய் படுத்திருக்க முடியல. ஆனா 38 வருஷமாய் கடந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் வந்து தொட்டாருங்க. ஹல்லேலூயா. உனக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்டாரு. நான் இந்த இடத்துக்கு போகும்போது மனசு இருக்குது, ஆனா இந்த இடத்துல போகும்போது முதலாவது யாராவது வந்துடுறாங்கன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, திமிர்வாத காரனே எடுத்து உன் படுக்கை எடுத்து நடன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க. அந்த மனுஷனை ஆண்டவர் வந்து தொட்டப்ப அவனுக்கு அப்பொழுதே விடுதலை கிடைத்து, அது அவன் பாருங்க 38 வருஷமாய் கடந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் அற்புதமாய் நடத்திருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம், உங்களுக்கு பல போராட்டத்துல வந்திருக்கலாம். இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போகும்போது எனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், எனக்கும் ஒரு விடுதலையை கொடுப்பார். நான் ஏசப்பாவை நம்பி, ஆனா நீங்க ஏசப்பாவை நம்பி வந்திருக்கீங்க, மனுஷனை நம்பி வரல. ஏசப்பா கொடுக்கிற அந்த வார்த்தையை நம்பி வந்திருக்கீங்க. அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள போகும்போது அதுக்குதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்கள் இருதயத்துக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள். அப்பொழுது உங்களுடைய வேண்டுதலை, நம்ம இருதயத்தை தாங்க ஆண்டவர் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அந்த இருதயத்தை கொடுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வேண்டுதல் நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு 38 வருஷ காலமாய் கடந்த அந்த திமிர்வாத காரனையும் 12 வருஷமாய் இருந்த அந்த சிதியையும் ஆண்டவர் எப்படி அற்புதப்படுத்திருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க நோக்கத்தோட வந்திருக்கலாம், ஏசப்பாவை கேள்விப்பட்டு நீங்க வந்திருக்கலாம். இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு ப்ராப்ளத்துல வந்திருக்கலாம். தேவனே, ஆண்டவர் நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு. ஏன்னா அவர் அற்புதத்தின் தேவனுங்க, அதனாலதான் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த இடத்துல வந்து பாருங்க, அவன் படுத்தேதான் படுக்கிறான், அவனால எழுந்திருச்சு நடக்கவே முடியல. யோசனை பண்ணி பாருங்க, நம்ம ஒரு நிமிஷம் படுத்திருந்தா முடியுதாங்க? ஆனா ஆண்டவர் சொல்றாரு 38 வருஷ காலங்க. பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமாய் ஆண்டவர் மகிமையை செஞ்சிருக்காரு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அற்புதம் நடக்குங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில முதல் விசுவாசம், விசுவாசம் இருந்தாதான் இந்த இடத்துல எல்லாராலையும் நிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஜீவன் இருக்குது. அதனாலதான் ஏசப்பா வஸ்திரத்தை தொட்டபோது அந்த ஜீவன் அவளுக்குள்ள போச்சு. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் பாருங்க, ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் அவள் உடனே அந்த உதிரப்போக்கு நின்றுச்சு பாருங்க. வைத்தலால செலவழிக்க முடியல, பணம் இல்ல, ஆஸ்தி இருக்குது, எல்லாத்தையும் கலந்துட்டா. ஆனா விடுதலை எங்க வந்துச்சு? ஏசப்பா என்கிற ஒரு நாமத்தை கேள்விப்பட்டு வந்தாள் அந்த ஸ்ருதி. ஹல்லேலூயா. அப்ப ஏசப்பா அந்த இடத்துல நீங்க வந்திருக்கும் போது, ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வார்ங்கிற நம்பிக்கையில தானே நீங்க வந்திருக்கீங்க. அப்ப இந்த நம்பிக்கையை உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகுது. ஹல்லேலூயா. அது ஒரு வாழ்க்கையில ஒரு விசுவாசம், ஒரு விசுவாசம் தான் உங்களுக்கு முதல் தேவை. அப்ப அந்த மகனுக்கு மனசு இருந்தாலும் அவன் எழுந்திருக்க முடியாமையே திமிர்வாதக்காரனாய் கிடந்தான். அப்ப ஆண்டவர் வந்தாரு, எழுந்திருச்சு நடன்னு சொன்னாரு, எழுந்திருச்சு போனான் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில இயேசு உங்களை தொட போறார். ஹல்லேலூயா. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசாம ஒரு வார்த்தையும் அந்த வாயிலிருந்து புறப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துங்க. அவர் எவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான தேவன் தெரியுமாங்க. நிஜமா இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த ரட்சிப்பு அறியாத இந்த உலகத்துல இந்த கிராமத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த அலந்தருக்குள்ள இந்த ஒரு இடத்துல ஒரு சபை நடக்குதுன்னா அது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு அற்புதங்க. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறது அவருடைய சித்தங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் போக முடியலங்க, ஆலயத்துக்கு போக முடியலங்க. ஆனா கர்த்தர் உங்களை அழைத்து வந்த நோக்கம் ஆண்டவருக்கு ஒரு விருப்பம், ஆண்டவருடைய ஒரு திட்டமா இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க வந்து பாருங்க, ஆலயத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் வாங்க, உங்களுக்கு எவ்வளவு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நான் கேட்கிற பலர்கிட்டையும் எனக்கு சமாதானமே இல்லைங்க, குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா நம்ம எப்படிங்க வாழ முடியும் இந்த உலகத்துல? ஆனா சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காத ஒரு சமாதானம், இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு சமாதானம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எங்க சிஸ்டர்
சாட்சி சொல்லும் போது அவரு பல வருஷமாய் பல கண்ணீர் எங்கள் வாழ்க்கையில இருந்துச்சு. அந்த கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாத்தின தேவன் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு திட்டம் அக்கா பையன் வெளியில போகணும்னு பல வருஷமாய் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஆனாலும் பாருங்க லாஸ்ட்ல அறுவடை காலத்துல தேவன் பாருங்க ஒரு மிகுதியான ஒரு பலனை இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிக்க வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாங்கள் தான் சாட்சி. இயேசுசாமிக்குள்ள நம்பி வந்து இயேசுசாமி எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அற்புதம் இன்னைக்கு இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பல நாள் கனவுங்க ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போறாரு. அதற்கான வார்த்தை உங்களுடைய விசுவாசங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுப்பாவை நம்பி வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல எனக்கு விடுதலை நடந்துருச்சு, அவ்வளவுதான், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு அம்மா நிஜமா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து சொல்லும் போது ஆண்டவர் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு அற்புதம். உன்னதமான தேவன், பரிசுத்த உள்ள தேவன், அவர் பருவதத்திலும் மேலான தேவன். அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே ஏசப்பாவால முடியும். ஏன்னா உங்களுக்கு தேவை நம்பிக்கை, விசுவாசம். நான் பைபிள் படிப்பேன், ஜெபிப்பேன் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இங்க வந்து நிக்கும் போது அருமையாய் ஆண்டவர் அம்மா கூட பேசினார். ஹல்லேலூயா. நான் தேவன் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவரே நான் என்ன வசனத்தை நீங்க கொடுக்கணும், என்ன செய்தியை நான் கொடுக்கணும். நான் நேற்று பாஸ்டர் பிரதர் போன் பண்ணி சொன்னாங்க. நான் நினைச்சேன் ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன்னா நான் ஊருக்கு வந்துட்டதுனால அங்க எல்லாரும் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நான் போய் ஆண்டவர் பத்தி சத்தியத்தை தான் அறிவிச்சுட்டு இருந்தேன். அப்ப போன் பண்ணி சொன்னாங்க, சிஸ்டர் நாளைக்கு மெசேஜ் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே நீங்கள் இன்னைக்கு வரவங்களுக்கு எந்த வசனத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் நிஜமா படிக்கல, ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் உட்கார்ந்து சொல்லும் போது ஆண்டவர் சங்கீதம் 37 சொன்னாங்க, கொள்ளாதவர் மேல் எரிச்சல் அடையாதே, நியாய பேர் சேரவே பொறாமை கொள்ளாதே. அவரு புள்ளை போல வாடி போவாங்க. இன்னைக்கு துன்மார்க்கன் செய்கிற காரியம் அப்படியாப்பட்ட காரியமா இருக்குதுங்க. பாருங்க அந்த புல்லு முளைச்சு வரும்போது அது எவ்வளவு பசுமையா இருக்குது. ஆனா அது சாயங்காலத்துக்குள்ள வாடி போற ஜீவனம் இருக்குதுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவன் உங்களுக்குள்ள வந்தா உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. பாருங்க அந்த சந்தோஷம் எங்க கிடைக்குதுன்னா அது தேவனுடைய ஆலயத்துல தாங்க. இந்த ஆலயத்துல கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாச வார்த்தையா இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு 12 வருஷமாய் உள்ள அந்த சிறுக்கு விடுதலை கொடுத்தாரு. 38 வருஷமாய் கடந்த அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் தொட்டாரு. அப்ப உங்களை இருதயத்துக்குள்ள சந்தோஷம் ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் பிரார்த்தனையோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நிறைவாக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம குறைவுகளை நிறைவாக்குற தேவன் தாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் ஒரு அற்புதம் இருக்குங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா நான் இன்னைக்கு பாக்கல, ஏன்னா ஏசப்பா இந்த இடத்துல வருவாரு, ஏசப்பா கிட்ட போகணுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்திருக்கு. நான் அவரை பத்தி கேள்விப்படுறேன். இன்னைக்கு அந்த சிலி அப்படிதான் ஏசப்பா கிட்ட கேள்விப்பட்டிருக்கா, ஏசப்பா இருக்கிறாரு, எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில அந்த மகள் வந்தாள். அந்த மகள் வந்து அவளுக்கு பூரண விடுதலையே தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்க. எல்லா வியாதிகளும் கட்டுகளும் எப்படியாப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார். இந்த இடத்தை விட்டு போகும்போது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அது எல்லாரும் விசுவாசத்தோடு காத்துக்கிட்டு இருங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல வைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் குறைவே இல்லைங்க. நிஜமா ஆண்டவர் நான் யோசிக்கிறேன், நாங்களும் உங்களை மாதிரி இந்துக்குள்ள இருந்து தாங்க ரசிக்கப்பட்டோம். என் பிரதர் கூட ஒரு கோயில் பூசாரின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தேவன் அவங்க முகாதாரம் இந்த தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவர் எவ்வளவு ஒரு நல்ல பிரதர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு தெரியுமா. நான் யோசிப்பேன் பல நாள், ஆண்டவரே சிஸ்டர் நர்ஸா இருக்கிறாங்க, பிள்ளைகள் 2 பிள்ளைகள், இங்க வருகிற அத்தனை பேரையும் ஒரு சகோதரி, ஒரு தகப்பன், தாயா எவ்வளவு ஒரு அரவணைப்பா பாக்குறாங்க. அந்த அன்பு யாருக்கிட்ட இருந்துங்க வரும்? இயேசுசாமிக்குள்ள இருக்கிற காரணத்தால ஒரு ஊழியக்காரர். ஏன்னா ஆண்டவருக்குள்ள வந்த ஒவ்வொருவரும் நமக்காக ஒரு நியமத்தை கொடுக்கிறவரு ஊழியக்காரர் தாங்க. இன்னைக்கு அவர் முகாதாரம் வார்த்தையை கொடுத்த தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. இன்னைக்கு இந்த இடத்துல வச்சிருக்கிறது அவரை ஒரு மிகப்பெரிய அற்புதங்க. நிஜமா நான் யோசிப்பேன், ஆண்டவரே அவர் இந்த இடத்தை விட்டு போக கூடாது, இன்னும் அநேக வருஷம் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு தான் நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எதனால? ஒரு நல்லவங்களை நம்ம இழந்துட்டா திரும்ப தேட முடியாதுங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம இழந்து போனதான் தேவன் கொடுக்க வந்திருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாமே நீங்க இழந்து போயிருக்கலாம். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை நானு உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு வியாதியில இருந்து விடுதலை
விடுதலை கொடுக்கிறேன். இன்னைக்கு வியாதியில கிடக்கிறவங்க தான் இந்த உலகத்துல போடாத கொடி ஜனங்கள் வியாதி வியாதி வியாதி. ஆனாலும் பணம் இருந்தாலும் ஒண்ணுக்கு பிரயோஜனமே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்பி நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். தேவன் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை நீங்க பயன்படுத்திக்கிட்டா இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை என்கிற நாமத்துல நீங்க இருக்கும்போது ஒரு பிசாசுக்கும் உங்களை தொட அதிகாரம் இல்ல. அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், மனமகிழ்ச்சியா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற நமக்கு தேவன் சமாதானம் உள்ள தேவன், அவரு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த ஒரு நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிக்கலாம், சோத்தரிக்கலாம். தேவன் இன்னைக்கு புதிய புதிய பேர்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்காருமா. ஆண்டவர் நீங்க இந்த இடத்த விட்டு போறதுக்குள்ள ஏசப்பா எனக்குள்ள போயிடலாம். இந்த அம்மாவுக்கு யோசனை இருக்குது, ஐயோ மருமகள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு ஒரு கவலை இருக்குது, என்ன பாக்கல, நிஜமா பையா உங்களை பாக்கல, உங்களுடைய கண்ணீர் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. நீங்க இந்த இடத்த விட்டு போகும்போது உங்களுக்குள்ள தேவன் ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. உங்களுடைய யோசனையும் அப்படியா இருக்குது, ஐயோ என்னை யாருமே பார்க்க முடியல அப்படிங்கிற பயப்படாதீங்க. தேவன் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற மிகப்பெரிய அற்புதம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதிக டைம்ல கரெக்டா நான் 11:15 முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் டைமே பார்க்கல, கரெக்டா 11:15. ஏன்னா எனக்கு கொடுத்த டைம் அவ்வளவுதான். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இங்க வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஒரு சாட்சி, நல்ல ஒரு சமாதானம் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். பயப்படாதீங்க. உங்களுடைய என்ன காரியத்துக்காக வந்திருக்கீங்களோ அது இன்றைக்கு நிறைவேற்று. இங்கே விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த இடம் சமாதானம் உள்ள தேவன், இது சந்தோஷமான ஒரு தேவன். சந்தோஷத்தை கொடுக்க யாராலையும் முடியாது. ஏசப்பாவோட மட்டும்தான். நீங்க உங்க பிள்ளை பிரச்சனை கொஞ்ச நாள் சந்தோஷம் கொடுக்கலாம். அப்புறம் தலைமுறைக்குள்ளேயே ஒரு போராட்டம் வரும், பிள்ளைக்குள்ளேயே ஒரு போராட்டம். இன்னைக்கு அம்மா என் குடும்பத்தை பார்க்க, என் மருமாவை பார்க்கல, என் பிள்ளை பார்க்கல, நான் என்ன செய்வேன்? ஒரு வாஞ்சி அவங்களுக்குள்ள, ஒரு சோர்வு அவங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. எதுக்குமே ஒரு மனசுல ஒரு பயம் அவங்களுக்குள்ள. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை இன்னைக்கு தேவன் உங்களை அற்புதமாய் நடத்திருக்கிறாரு. தேவன் கொடுத்த அந்த நல்ல வேலையில நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். அவருடைய உங்களுக்கு என்ன காரியம் தேவையோ அதை ஆண்டவர்களை ஒப்புவிட்டுங்க. அவர் அற்புதமாய் காரியத்தை வாய்க்கப்படுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம பயப்படுகிற அவசியமே இல்லை. உங்களுக்குள்ள சந்தோஷம், ஜெபம், இது 2 இருக்கணும். அப்ப ஆண்டவர்களை ஒப்புவிட்டுருங்க, அவரே உங்கள் காரியத்தை வாய்க்கப்படுவார்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஜெபிக்கிறது நம்மளுடைய ஜெபம், பிரார்த்தனை, அவ்வளவுதான். நம்ம பிரேயரோட, நம்ம சோத்திரத்தோட அவருக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா காரியத்திலும் தேவன் அற்புதப்படுத்துவார். பயப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சபையை குறித்து எனக்கு டைம் கொடுத்த போதகருக்காக, மற்ற குடும்பத்திற்காக, இங்க வந்திருக்கிற அனைவருக்காகவும் நான் தேவனை நன்றி சொல்லி, தேவன் கொடுத்த இந்த நல்ல ஒரு செய்தி வேலைக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். எனக்காக, மற்ற என் குடும்பத்திற்காக, கணவன், பிள்ளை, குடும்பமாய் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். 7 பேரை ஆண்டவர் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்காரு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. வார வாரம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக தேவனை நாம் பயன்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கேட்ட உம்முடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து, எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து, நாங்கள் காரியங்கள் வாய்க்கப்படுகிறதை எங்கள் கண்களால் காண, எங்கள் கரங்களால் எடுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மீது இந்த வார்த்தையை நாங்கள் பிரகடனப்படுத்தி செபிக்கிறோம். வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலை குறித்தும் பயப்படாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க கர்த்தாவே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே சகோதரி மறைத்து நீர் எங்களோடு பேசினீர். உங்க நாமம் மகிழ்வடைந்ததற்காக சொல்கிறோம். இன்னும் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் எடுத்து பயன்படுத்த உங்களுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. முடிஞ்சிச்சு. நான் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. புதுசா சிஸ்டர் பாப்பா அவங்களுக்காக நம்ம செடிப்போம். புதுசா இதுதான் கஷ்டம். இது அழுங்கல் போடுங்க. சகோதரிக்காக நம்ம செடிக்கலாம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் அருமையான சகோதரியுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். மகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்தது நீர். உங்களுடைய திட்டம் நிறைவேறும்படியாக, உங்களுடைய சித்தம் நிறைவேறும்படியாக அழைத்து வந்திருக்கிறீங்க.
உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய மன விருப்பம் என்ன என்பதை நீர் அறிவீர். இப்பொழுது அவைகளை நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன விருப்பங்கள் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கையில காண்கிற பிரச்சனைகள் நீங்குவதாக. இன்றோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் நீங்கி வெளிச்சம் உண்டாகுவதாக என்று சொல்லி நாங்கள் உருவப்பட்டவர்களாய் சபையாராய் சகோதரியும் பிள்ளை மகளையும் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். குடும்பம் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். நாங்கள் இங்கே மதத்தை போதிக்கவில்லை, கிறிஸ்துவை போதிக்கிறோம். நாங்கள் இங்க மத கட்டுப்பாடுகளை போதிக்கவில்லை, கிறிஸ்துவினுடைய அன்பை போதிக்கிறோம். அன்புக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் உங்களுடைய கிருபையினால நிரப்பப்பட்டவர்களாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. அல்லேலூயா.